அருளாசிர் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற சாக்ரட்டிஸ் என்னும் மாமேதையோடு உடன் பயணித்தவர் அல்சுபேயுஸ் என்பவர். இருவரும் ஒரே ஆசிரியரிடத்தில் கல்வி கற்றவர்கள். சாக்ரட்டிஸிடம் இருந்த அளவிற்கு, ஏன் அதைவிட பல மடங்கு மேலாக அறிவும் ஞானமும் இந்த அல்சுபேயுஸ் என்கின்ற சகோதரரிடம் இருந்தது. எனினும் சாக்ரட்டிஸ் தன்னுடைய வாழ்வின் உச்சத்தை அடைய தன்னுடைய தொடர் முயற்சியும் விசாலமான வெளி பார்வையும் தான் அதற்கு காரணம். சாக்ரட்டிஸ் தன்னுடைய புகழின் உச்சத்தில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய நண்பர் அல்சுபேயுஸ் இவ்வாறு சொன்னார்: சாக்ரட்டிஸ், நான் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம், உன்னை பற்றி கேள்விப்படும் பொழுதெல்லாம் என்னுடைய மனதிலே பொறாமை பொங்கி எழுகின்றது. காரணம், உண்மையாகவே நான் யார் என்பதை நீயும் உன்னுடைய புகழும் ஒவ்வொரு நாளும் எனக்கு நினைவூட்டி கொண்டிருக்கின்றன. நீதிமான்களின் நடத்தை நம்முடைய மனங்களை சஞ்சலப்படுத்துகின்றது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரத்தை தருகிறது என்று இறைப்பற்றில்லாதவர்கள் நீதிமான்களை பற்றி பேசுகின்றார்கள். கிறிஸ்து தான் சென்ற இடங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொண்டே சென்றார். வாழ்வை எந்த அளவிற்கு சிறப்பாக வாழ முடியும் என்று வாழ்வின் உச்சத்தை வாழ்ந்து காட்டியவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்படி உச்சத்தில் இருந்த இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்த்து பலரும் சஞ்சலப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கை ஒரு சவாலாகவும் அவர்களுக்கு இருந்தது. இயேசுவினுடைய இந்த சஞ்சலம் மக்களுடைய மனங்களிலே இரண்டு விதமான செயல்களை தூண்டுவதற்கு காரணமாக இருந்தது. ஒன்று, தங்களுடைய பாவ வாழ்க்கையை நினைத்து அதிலிருந்து வெளிவர முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை இதிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இரண்டு, சிலர் அவர் மீது பொறாமை கொள்ளவும் இது காரணமாக அமைந்தது. கிறிஸ்துவ வாழ்வு என்பது இப்படிப்பட்ட சஞ்சலத்தை மக்களுடைய மனங்களில் விதைத்து செல்லக்கூடிய வாழ்வு. பல கோழைகளுக்கு மத்தியில் ஒரு வீரன் வரும்பொழுது பல கோழைகளுடைய முதுகெலும்பு நிமிருகிறது என்று சொல்லுவார்கள். பிறரில் இப்படிப்பட்ட சஞ்சலத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நம்முடைய வாழ்வு உச்சத்தில் இருக்க வேண்டும், உயரத்தில் இருக்க வேண்டும். மற்றவர்களை விட நம்முடைய மகிழ்ச்சியின் அளவும் நம்முடைய ஆற்றலின் அளவும் வாழ்க்கையை ஈடுபடுத்தி வாழும் விதமும் ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வதால் அன்றி பிறரிலே எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது. வார்த்தைகளால் நாம் ஏற்படுத்தும் தாக்கமும் சலனமும் நீடிக்காது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.